அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை உங்களை விரும்பாத நபரை உங்களை விரும்ப வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இந்த வசிய முறை நீங்கள் கையாண்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்பும் நபரிடம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வசிய முறை மூலம் நிகழும். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். கணவன் மனைவியுடைய பிரச்சனை பேசாமல் இருக்காங்கனாக்கா இதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை அதிகமாகும். ஒரு அன்பு, பாசம், நேசம் அதிகமாகும். பிரிவினை, சண்டை என்பதே இருக்காது. காதலன் காதலியிடையே அடிக்கடி பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருதுனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலரோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பெயர்கள் எப்படி எழுதுகிறனோ அதே மாதிரி எழுதுங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. தனிமையில் உட்காந்து நிம்மதியாக ஒரு அமைதியான சூழ்நிலை, மன அமைதியோடு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கவனத்தை சிதற விடாமல் இதை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அதில் எந்திரிச்சு போகிறது, ஃபோனில் பேசுறதுலாம் கூடாது. எந்திரம் வரையும் போது ஏதாவது கரெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா வேறு பேப்பர் நம்ம மறுபடியும் வரைங்க. அதிலே வரைஞ்சி பண்ணாதீங்க, பலன் தராது. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க, நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 3 கோடுகள் போடுங்க. மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 786 போடுங்க. இங்கே 189, 190, 191, 189, 190, 191, 192, 193. இப்போ இந்த கட்டத்துக்கு வாங்க. 194, 195, 196. நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. இப்போ இந்த கட்டத்துக்கு வாங்க. 197, இங்கே 198, இங்கே 199, 200, 201, 202, 203, 204. இப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் பெயர்கள் எழுதணும். உங்கள் பெயர் இங்கே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர் போடுங்க. கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ யாரோ அவங்க பெயர் போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க இப்படி போடுங்க, ஹவ்வா. போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க. ரொம்ப பதட்டமெல்லாம் பண்ணக்கூடாது. தனிமையில் உட்காந்து பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே அவசரமெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வீட்டுக்குள்ளே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. வெளியே போய் கூட நீங்கள் பண்ணலாம். வெளியே ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து கூட நிம்மதியாக பண்ணலாம். பண்ணி முடிச்சப்புறம் பேர்கள்லாம் எழுதினப்புறம் இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நூலால் சுற்றலாம். எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, நூலால் சுற்றுங்க. அல்லது டேப் போட்டு சுற்றிட்டு இதை ஒரு பெரிய பாரமான பொருட்களில் வைக்கணும்.
ஒரு பெரிய கல் கீழே வச்சிடலாம். வீட்டை விட்டு வெளியே போக முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுட்டிங்கனாக்கா போதும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 3 நாள் வச்சா போதும். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் கூட பாரமான பொருள் கீழே வைக்கலாம். எப்போ சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குதோ அப்போ கொண்டு போய் வைக்கலாம். அப்படி முடியாதவங்க அப்படியே விட்டுருங்க. உங்கள் வேலை ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நிச்சயமாக 3 நாள்லேருந்து 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.